ஹே ஆமி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி அவங்களுக்கு பர்த்டேவா, அதனால் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை ப்ரொஃபஸர் ஒய்ஃபி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கிளாஸ் ரூமு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போதே நம்மள கோப்பியர் கொஞ்சம் ரமணாங்கிற மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து அவரை சுற்றி பொண்ணுங்கள்லாம் அப்படியே கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீங்கள் உள்ளே போனதும் விட்டு சும்மாவே எனக்கு ப்ரெஷர் ஏறுற மாதிரி இந்த காட்சி செம்ம கடுப்பாகிறீங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு நீங்கள் டப்புன்னு அந்த போர்டில் தட்ட அந்த சத்தத்தை கேட்டு தான் எல்லாத்தையும் பார்க்க ஆல் ஆஃப் யூ கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஐயோ வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்கும் நேராக உட்கார. நீங்கள் அவரை முறைச்சி பார்க்க, ஏண்டி நைட்டுக்கு சமோசா பண்ணலாமான்னு கேட்டால் சமோசா பண்ணலாமான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி உங்களை அவர் பார்த்துட்ருக்க. மண்டையாலையும் பாரு, படிக்கிறதுக்கு லாய்க்கலை, ஆனால் இதெல்லாம் நல்லா வரும். நீங்களோ எல்லாருக்கும் நேற்று கொடுத்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் பார்க்குறீங்க. எல்லோரும் ஒருத்தர் திருன்னு முழிச்சிட்டு ஒரு சிலர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்களோ அப்படியே அந்த ரோல் நம்பர் வைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்காக நீங்களாம் எழுந்து வெளியே போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கேருந்து யாரும் அசைகிற தெரியல, செம்ம கடுப்பாயிருங்க. ஸோ இப்போ என்ன ரோல் நம்பர்ஸ்லாம் சொல்லி எல்லாத்தையும் வெளியே அனுப்ப அப்படியே வந்துட்டு நம்மளால உட்காந்து உங்களே குறுன்னு பார்த்துட்டு இருக்க. ரோல் நம்பர் 28 நீங்கள் தான் பண்ணல, வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் நின்னீங்க. அப்படியே ஒரு பார்க்க அவரோ ரொம்ப கிட்ட வராதுடி, நான் உட்காந்த பொசிஷனில் பார்க்கும்போது வேறு ஏதோ தெரியுது, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டா நீ தான் முயோன்னு அலருவேன் அப்படின்னு அவருக்கு வாட்டு கையிலேருந்து நின்று உங்கள் காது கிட்ட சொல்ல, அப்படின்னு நீங்கள் அவரே அப்படியே பார்த்துட்ருக்க. அந்த மனசை சிரிச்சிட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் ஆளப்பாரு அப்படின்ட்டு உங்கள் இப்போ தெரியுறதில்ல லைட்டாக ஒரு கில்லை போட அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சி பார்க்க அவர் குடுன்னு வெளியே ஓடிடுறாரு. நீங்களோ யூ இடியட், அறிவே இல்லை, இதெல்லாம் நல்லா தெரியும், படிக்கிறானா பாரு, வரும்போது எத்தனை பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து பண்ணுறாரு. எல்லாம் நின்று கசாம்சான்னு பேசிட்டு, அதுவும் அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அவர்கிட்டயே வந்து பேச, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு வெளியே வந்து இங்கே நிற்க சொன்னால் ஜாலியாக நிற்பீங்களே, இங்கே வாங்க நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை கேட்டு இங்கேயே உட்காந்து பண்ணுங்கள் போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே அமுச்சு விட, தாங்க மட்டும் உள்ளே விடவே இல்லை. அவனோ நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன மட்டும் விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி, மேடம் நானும் வரலாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு நாட் அலோட், நீங்கள் உள்ளே வரக்கூடாது, வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுருங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி அப்படிங்க, நீங்கள் பண்ணுறதை விடையா அப்படின்னு கண்ணாலே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போய் அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது கூட ஓர கண்ணால் தாங்க பார்க்க அந்த மனுஷனும் அப்பட்டமாக உங்களை சைட் அடித்து நிற்க, பார்வையை பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஹிப்பெல்லாம் தெரியறத சரி பண்ணுறீங்க ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது, எத்தையுமே கொடுக்க மாட்டேங்கிறான், குறையாக காட்டுறான், இதில் நம்மளை வேற குறை சொல்கிறான் அப்படின்னு அந்த மனுஷன் நின்றுட்டுருக்க. உங்களுக்கோ ஆத்திரமாக தாங்களே, என்னெல்லாம் சொல்லி என்னை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்களும் அவனும் வந்துட்டு கசின் தான், அவங்களோட மாமா பையன் தான் தாங்க, நீங்கள் அவனோட அத்தை பொண்ணு மாமா பையன், அதெல்லாம் தாண்டி படிக்கணும்ல, படிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. சார் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கும் அவனுக்கும் பேசி வச்சுருப்பாங்க, பெருசாக போனால் இவங்களோட பற்றி ஏதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க, படித்து முடிச்சு இப்போ ப்ரொஃபஸரும் ஆகிட்டீங்க. பட் நம்ம ஆளும் அதெல்லாம் கிடையாது, சாருக்கு படிப்பே மண்டையில் ஏறாது, அப்படியே தான் சுற்றுவார். அதுவும் வந்துட்டு இந்த 3rd இயரில் அப்படியே உட்காந்துட்டு இன்னும் வந்துட்டு அரியர்ஸ் வச்சுட்டு அங்கேயே கிடக்கிறாரு. ஏன்டா காலேஜை கிளியர் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பாய்ஸ்லாம் வந்து அரியர்ஸை கிளியர் பண்ணுவியா, காலேஜை விட்டு போவியாங்கிற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால், எனக்கு இதாண்டா என் வீடு அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்கேயே குத்துக்கால் போட்டு உட்காந்துங்க. உங்களுக்கும் வந்துட்டு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. அதாவது உங்கள் அத்தைக்கு வந்துட்டு எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் பொறுப்பு தான் பார்ப்பேன், பொறுப்பு வருது அப்படி ஆறு நீ கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் கெடுக்க சொல்லியா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாமாவும் வந்து சொல்லிடுறாரு. அத்தைக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி மன வருத்தமாக போயிடுது. உங்கள் அம்மா வந்துட்டு பிள்ளை வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டா, அப்படின்னு 1-2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் காலேஜே முடிக்கலையே, உங்கள் அப்பாக்கோ இங்கே பாரு உன் அண்ணன் பையன் நல்லவன் தான் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்குன்னு படிக்காமல் இப்படி காலேஜில் உட்காந்துட்டு இருக்கோனுக்கா கட்டி கொடுக்குது பொண்ணை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இதில் எந்த இதுவும் சொல்லலாம் கேட்கல. பட் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தாங்க நீங்கள் கிடைக்கணும் ரொம்ப ஆசை, அதே மாதிரி தான் அவங்க மாமாவுக்கும் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இவன் அப்படி படிக்காமல் சுற்றுறானேன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா வந்துட்டு அதான் நம்ம ஈரோப்பில் இருக்கால அவளை கட்டி வைக்கலாங்க, என் பையன் கல்யாணம் பண்ணால் பொறுப்பு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு வரும் அது வரும்னு சொல்லி ஒரு வழியாக அவர் மண்டையை கழுவ அவரும் வந்து உங்கள் அம்மாவுக்கு பேசுகிறாரு. உங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவன் இன்னும் படிப்பே முடிக்கல, இவனை நம்பி எப்படி பொண்ணை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்களுமே
எனக்கு மாமாவை கட்டிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறீங்க. மொத்த குடும்பமும் என்னம்மா என்னன்னாலும் கேட்குறோம் அப்படின்ட்டு தேங்க அவங்க அம்மானா சொல்லுடா எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க. தேங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் அதெல்லாம் நான் செய்வேம்மா, அவளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ நீங்களும் வந்துட்டு மாமா வந்துட்டு அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம். ஐயோ இதெல்லாம் நடக்கிற காரியமா, இவன் நான் கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவாப்பலையே, கல்யாணத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்க வச்சிடாதடி அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்துட்டு எல்லாத்தையும் அது நானும் கொஞ்சம் அவகிட்ட தனியாக பேசணும். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி எங்கள் ஃப்யூச்சரை கொஞ்சம் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க அப்பாவோ அரியர்ஸ் ஏன் நீ கிளியர் பண்ணல, இல்லை நீ ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நைனா சும்மா இருக்க மாட்டேன், எந்த நேரத்தில் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு அவளை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்க்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறியாடா நீ அப்படிங்கிறாரு. விடு நைனா இதெல்லாம் நமக்குள்ள சகஜம் தானே அப்படின்ட்டு உங்களை தான் பார்க்க உங்கள் அப்பாவும் வந்துட்டு அவருக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சரி போய் பேசிட்டு வாமாங்கிற மாதிரி விடாரு. நீங்களும் வந்துட்டு தேங்க அவங்களுக்கு பிடிக்கும், சின்னதுலேருந்து அவனை தானே கட்டி வைக்கணும்னு மொத்த குடும்பம் பேசியிருக்கோம், இப்போ இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு தான். அப்போ கூட வந்துட்டு சரி மாமா எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கீங்க. ஸோ தேங்க உங்களை தனியாக கூப்பிடுவோம், நீங்களும் அவங்க கூடயே போகிறீங்க. போய் அப்படியே வந்துட்டு கையை கட்டி நீங்கள் நின்று அவனையே பார்க்க அவனும் கொஞ்சம் நேரம் அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறான், இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஏதோ சொல்ல போகிறான் ஃப்யூச்சரை பற்றி, ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. சரி படிப்பு தான் வரல வந்து நான் வந்து பிஸ்னஸ் பார்க்குறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான், நம்மளும் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டாலும் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பேச தான் சங்கடப்பட்டு வந்து நிற்கிறான்னு நீங்களும் நினச்சிக்கிட்டு அவனையும் ஊற்று பார்த்துட்டுருக்க. அவனும் வந்துட்டு அநேரமா தண்டால் எடுக்கிறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். என்ன மாமா இப்படி நீ தனியாக எக்ஸசைஸ் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அடி ரெடி ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர என்ன அப்படி நீங்கள் கொஞ்சம் தடுமாறுறீங்க. அவனும் அது உன்னை ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் எங்கடி நீ வயசுக்கு வந்தப்போ ஒரு சாரியில் இருந்து தெரியுமா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். மாமா நீ இப்போ என்ன பேசுகிறேன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த, என்ன உளறிட்டுருக்க? வளரலடி செம்மையா அப்படி ஏஞ்சல் மாதிரி இருந்தால் தெரியுமா, அன்னைக்கு இப்போ டிசைட் பண்ணடி கட்டினா இவ்வளோ தான் கட்டணும்னு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு பேசிக்கிட்டே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே இருது. அப்படியே அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களை டக்குன்னு கிட்ட இருக்க. மாமா என்ன பண்ணுற நகரு, நீ ஏதோ ஃப்யூச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணவும் நானும் ஏதோ சொல்ல போகிறேன்னு கூட ஆசையாக கிளம்பி வந்தால் நீ என்னடானா அப்படின்ட்டு அவனை தள்ள. அவனும் விடாமல் இல்லடி ஃப்யூச்சர் தான், நீ நானும் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் கசமுசா பண்ணணும், அதில் நமக்கு பாப்பா பிறக்கும், அப்புறம் வளர்க்கணும், அதெல்லாம் ஃப்யூச்சர் தானே அப்படின்னு உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிச்சி ஒவ்வொரு ஃபிங்கருக்கா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பேசுகிறான். மாமா அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. ஸோ வந்துட்டு அம்மா அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறது, கல்யாணம் பண்ணணும் அப்புறம் குழந்தைங்க அதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த அரியர் நாசமாக போச்சு அப்படின்ட்டு அவரோ கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே பிரேக் பண்ணி ஏண்டி அதை மறக்கத்தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்க இவ வேறு அப்படின்ட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். என் கண்ணை பாரு அப்படிங்க ஏதோ சொல்ல போகிறான். நீங்களும் இப்போ கூட அதே நம்பிக்கையில் அவன் கண்ணை அப்படியே விற்று பார்க்க என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அரியர் அப்படின்னு நீங்கள் வாயை அசைக்கும் போது அந்த லிப்ஸை பார்க்கும் போது அவனுக்கு எதோ பண்ணுது. அப்படியே கிட்ட வந்து அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க நீங்களுமே மறந்து அவன் பண்ணுற சேட்டையில் அப்படியே தன்னை மறந்து நிற்கிறீங்க. அவனும் இப்போ டைட்டாக பிடிச்சி அப்படியே இழுத்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டே உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருங்க. நீங்கள் கண்ணெல்லாம் மேலே சொருங்க அப்படியே சொக்கி போய் நிற்கிறீங்க. தாங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருங்க அப்படின்னு அவன் தலையை அழுத்தி பிடிக்க அந்த இடத்துல அழுத்தமான ஒரு கிஸ் பண்ணி சொல்லு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் பண்ண சைட்டிலே வாங்கி போய் நிற்கிறீங்க. நீங்கள் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மீற நீங்களோ மாமா அப்படின்ட்டு அப்படியே மூன் பண்ணிட்டு மாமா அப்படின்ட்டு திருப்பி அவனை இழுத்து என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன், நீ ஓகே சொன்னேன், வா கீழே போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்க. ஐயோ மாமா மெயினாக நான் இங்கே உன்ட்ட கேக்கு வந்தது வேறு, என்னை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணாத, இங்கே பாரு கல்யாணம் பண்ணுறது மேட்ரு இல்லை. அப்போ வேறு நடி மேட்ரு அப்படின்னு கிட்ட வர மாமா சரி சொல்லு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு உங்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்களும் கையெடு அப்படின்னு தள்ள கை பாட்டுக்கு அங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு சொல்ல அப்படிங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதெல்லாம் ஆகாது அப்படின்னு அவனும் வந்துட்டு அப்படியே ஃப்ளிட்ஸ்குள்ளே கைவிட ஐயோ படுத்துறவாமா நீ அப்படிங்கிறீங்க. சரிடி என்னடியும் உன் பிரச்சனை, நீ எப்போ ஹரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணுவ? அதுதானே பண்ணிடலாம் நான் கல்யாணம் பண்ணதும் நீ ப்ரொஃபஸரம்மா எனக்கு சொல்லிக் கொடு, அப்புறம் என்னடி என் ஒய்ஃபி எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் அழகாக அதை பாஸ் பண்ண போகிறேன்.
ஆ சரி மாமா அப்படிங்கிறீங்க. கல்யாணம் கன்ஃபார்ம் தானடி அப்படின்னு உங்களை ஆர்வமாக பார்க்க அப்படிங்கிறீங்க. திரும்ப உங்களை அப்படியே வந்துட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணாமல் மறந்து நிற்கிறீங்க. கீழேருந்து ஹீராமா அப்படின்னு உங்கள் அம்மாவோட சவுண்டு கேட்டு தான் ஐயோ அம்மா அப்படின்ட்டு நீங்கள் அவனை விட்டு நகத்தை பார்க்க அவனும் ரெடின்னு கொஞ்சம் நேரம் டி கசமசா பண்ணலாடி அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சிருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு குடுன்னு கீழே அப்படியே ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு ஓடி வரீங்க. கொஞ்ச நேரம் ப்ரைவசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு அப்படியே கீழே வராரு. ஸோ வந்துட்டு நீங்கள் எனக்கு கல்யாணத்தில் சம்மதம், ஆனால் ஒன்று அரியர்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கு மாமாவும் ஒத்துக்குச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு குண்டப்பட எதே இங்கே மயங்கினது நானா அவளா அப்படிங்கிற மாதிரி தேங்க் பார்க்குறான். அவனும் வந்துட்டு உங்களே பார்க்க அதானே அரியர்ஸு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு மாமா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தோற்று டிமிக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், சே அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதையும் நீங்கள் நம்புறீங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேத்துக்கும் கல்யாணமும் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணத்துலேயும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, கிராண்டாக அந்த வெட்டிங் நல்லபடியாக நடக்குது. ஆனால் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீங்கள் மாமா அடிக்க புஜ்ஜிமா அப்படின்னு உங்களை இழுத்து அவனை சமோசா பண்ணலாமாடி அப்படின்ட்டு திரும்ப கிட்ட வர நான் சமோசா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எதே சமோசாவா அடியே கசமோசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஒன்றும் சொல்லித்தருவானா, ஆல்ரெடி நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே கையில் மறைச்சி வச்ச புக் எடுத்து இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. என்னடி இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு புக்கோடு வந்திருக்க அப்படின்ட்டு அவரோ ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துக்கிறதுக்கோ அந்த டவுட்லாம் உனக்கு வேணாம், நான் கிளியர் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதில் PhD முடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு உங்களை இழுக்க ஐயோ மாமா இது உன்னோட புக்கு, எதை என் புக்கு எதுக்கு இங்கே தூக்கிட்டு இருந்தேன், அந்த கருமத்தில் தூக்கி வெளியே போடுறீ அப்படின்ட்டு அவன் சொல்ல எதை அப்படின்னு அப்படியே நீங்கள் அதிர்ந்து போய் பார்க்க என்ன அப்படின்னு பார்க்குறேன். நீ என்ன சொன்ன, அரியர்ஸில் கிளியர் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா நீ படித்து முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன்ல அப்படி அறிவ அப்படின்ட்டு இங்கே பாரு ப்ரொஃபஸர் பொண்டாட்டி இங்கேயும் கிளாஸ் எடுக்கணும் மாமா, எனக்கு கடுப்பு ஏதாவது படி மாமா பாஸ் பண்ணணும், நீ படிக்கிறேன்டி படிக்க மாட்டேன்னா சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்டி, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி, இதை மட்டும் மிஸ் பண்ணோம் அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த டே மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுவடி எதை அப்படின்னு யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே குழப்போம் அப்படின்னு அவரும் நைஸாக அவங்க கிட்டே பேசிக்கிட்டு அவங்க கையில் இருந்த புக்ஸ் அப்படியே பால் சம்ம கொண்டு வரணும் பார்த்தா புக்கை தூக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி நைஸாக சோஃபாவில் கடாசிட்டு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு பின்னர்லேருந்து ஹக் பண்ண மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நெளிகிறீங்க. காலையிலேருந்து எவ்வளோ நேரம் அடக்கி வச்சிட்ருக்கேன் தெரியுமா, உன்னை இப்படி பார்த்ததுலேருந்து அப்படியே கையெல்லாம் பரபரன்னு இருக்குடி இல்லாட்டி உனக்கு அது மாதிரி தோணலையாடி, என்னை பார்த்தா பாவமாக இல்லையாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மனுஷன் கை அப்படியே கொஞ்சமாக அவங்கக்கிட்ட அத்துமீற ஆரம்பிக்குது. மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓன் பண்ணிட்டு அவர் மேலேயே சாயிறீங்க. இதை தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்க அப்படியே கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் அவளையே பார்க்குறீங்க, அவரும் உங்களே பார்த்துட்டு கிட்ட நெருங்குறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே கிட்ட அவர் கிஸ் பண்ண டக்குன்னு கையை குறிக்கோட்டு மாமா நீ படிக்கணும்டா, என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதேதோ பேசி என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க ஐயோ திருப்பி ஆரம்பிக்கிறாளே அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே மடிக்க பிடிச்சி ப்ளீஸ் பண்ணாட்டி கிளாஸ் தானே அப்புறம் எடு நான் கவனிக்கிறேன்டி, இப்போ நான் உனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அது முடிச்சு சரியா ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி உங்களை தொடுறாரு, கிஸ் பண்ணுறாரு. அவரோட லிப்ஸ் படாத இடமே இல்லை உடம்பெல்லாம். அப்படியே வந்துட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ணிவிட அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே அவரோ உங்களை கிஸ் பண்ண மாமா நீ என்ன பண்ணுற இப்போ இதுக்கு இந்த பாட்டு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ரொமான்டிக் ஃபீல்ட்ரி, இந்த மாதிரி ஃபீலெல்லாம் இப்படி சாங் போட்டு தான் என்ஜாய் பண்ணணும். நிஜமாவா அப்படின்னு பார்க்குறீங்க. அட என்ன பண்ணாட்டி பெரிய ப்ரொஃபஸர்னு பேர் தான், ஒரு மண்ணும் தெரில சரியா, எது எனக்கு ஒன்றும் தெரியலையா, இப்போ அவனை தள்ளி அவன் மேலே அப்படியே வந்துருங்க. இதை தானே எதிர்பார்த்தா, இப்படி மேலே வந்தில அதே மாதிரி இப்போ நான் உனக்கு எப்படிலாம் பண்ணேன் அது மாதிரி நீ பண்ணுடி பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க சேச்சி இதெல்லாம் இப்போ வேணாம், நான் தான் சொன்னல நீ அரியர்ஸை கிளியர் பண்ண அப்போ தான் நமக்குள்ளே எல்லாம், நீ நைஸாக என்ன டைவர்ட் பண்ணாத புக்ஸ் எங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்போ கூட அதை தேட ஐயோ இவ விட மாட்டா போலையே அப்படின்ட்டு அந்த மனுஷனோ ப்ளீஸ் டி நீக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீ நீக்கு ஒரு நாள் ரீ அப்படின்ட்டு அவர் என்ன கெஞ்சி காலில் விழுந்து கூத்தாடினாலும் நோ வே படிக்கிறது மட்டும்தான் உனக்கு பிரதானம், நல்லா மைண்டில் வச்சுக்கோ, எப்போ அரியர்ஸ் கிளியர் பண்ணுறியோ அப்போ தான் நம்ம 2 பேர்த்துக்கும் எல்லாமே. எதை இந்த குண்டை தூக்கி என்னடி இப்படி போடுற,
நீ என்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கும்போது என்னெல்லாம் பண்ண, அதுதான் முழுசாக பண்ண விடலையே அப்படிங்கிறாரு. எதே அது சும்மா ரிகர்சல் இதுதான் மெயின் பிக்சர். என்னம்மா இப்படி கை வைக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளீஸ் டி அப்படின்ட்டு கெஞ்சிட்டா இல்லையா, நீங்கள் போய் ஓடி போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படித்தே ஆகணும், இந்த வருஷம் நீ கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அப்போ எடுத்த பிரச்சனை இதுதான். இப்போ வரைக்கும் நீங்கள் அவரை கிட்ட வரும் போதெல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு புக்கோட தெரியா அந்த மனுஷங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாரு. இப்போயும் அதான் நினைக்கிறீங்க, இவரை எப்படி தான் படிக்க வைக்க போகிறனோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் மைண்ட் வாய்ஸோ எப்படி இருக்கா பாரு, சும்மா குத்தும் கொலையும் மத்தும் மந்தாரமுமா இருக்கா. ஆனால் என்னால் தான் அனுபவிக்க முடியல, வெளியில் நின்று ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவேலு பொண்டாட்டியை வெளியில் நின்று பார்க்குற மாதிரி அவரோ வந்துட்டு ஆனால் என் தூரத்துலேருந்து ரசிக்கத்தான் முடியுது, கிட்ட வர முடியலையம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு அந்த கிளாஸ் முடியும், நீங்கள் ப்ராஜெக்ட் ஒழுங்காக வந்து என் கைக்கு சேரணும், இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறோம். போடி, ஸ்கூலில் வந்து சின்ன பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுறா, நான் காலேஜ் ஆக்கும். ஆமாம் அதையும் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு பல வருஷமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஒருத்தி முற்ற கொடுத்தே சாடிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளே வந்தது. மறுபடியும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கிட்ட அரட்டை அடிக்க, பாய்ஸ் அப்படின்னு எல்லாருக்கூடையும் சேர்ந்து கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதே தான் ரொட்டீன், படிக்கிறதெல்லாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறது, இதே ஒரு பொழப்பா வச்சிட்ருக்காரு. அப்புறம் எங்கேருந்து படிக்கிறது, உங்களுக்கு தான் எரிச்சலாக வருது. ஸோ ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும்போது கூட இதை தான் பையன் ஏன் இப்படி இருக்கான், எப்போ பார்த்தாலும் யாராவது வம்பு பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கும் போது உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். யார்கிட்டையும் போய் அவருக்காக பேசவும் முடியாது. ஸோ இங்கே மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஹஸ்பண்டு, ப்ரொஃபஸர் வந்து ஒய்ஃபா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ, நீங்கள் சொல்லாமல் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மனுஷனும் அதே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எல்லாரோடையும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தப்பாலாம் யார்கிட்டையும் பழக மாட்டார், எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு லிமிட்டை கிராஸ் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் அவரை தொட்டு பேசும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் சில சமயம் பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் வீட்டில் போய் வச்சு அவரை போட்டு செய்யின்னு செஞ்சு விட்ருவீங்க. அந்த மனுஷனும் எதுக்கு திட்டுறா ஏன் திட்டுறா ஒன்றும் புரியலையே என்ன முழிச்சிக்கிட்டு இருப்பார். இப்படி தான் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண நீங்களும் அவரை படிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கேர்ள்ஸோட கூத்தடிக்கிறவரை நீங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, கோ டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி யாத்தையோ திட்டி விரட்டி விட அப்படியே வரும். ஒரு மாதிரி உங்களை லுக் விட்டுட்டு இருந்துருக்கா, அறிவில்லை, அவங்களுக்கு தான் தெரியாது கல்யாணம் ஆனவர்னு, கிட்ட உட்காந்து பேசினா உங்களுக்கு கூட தெரியாது. ஐயா உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறாரு. நம்பிக்கையா அப்படின்னு போய் பார்க்குறீங்க. ஆமாம், நம்பிக்கை இல்லாமல் தாண்டி வந்து பேசிகிட்டு இருக்க, கிட்ட என் கூட என்னோடய ரூமில் என் கூட இருக்க என் பொண்டாட்டி, இதோ நான் கட்டின தாலி உன் கழுத்தில் கிடக்கு, ஆனாலும் உன்னை உன் பர்மிஷன் இல்லாமல் தொடரான் அடினா அப்படிங்கிறார். அப்படின்னு பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டுனாக்கிற. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே பாருங்க, இது நம்பிக்கை சம்மந்தப்பட்டதில்லை. அவங்க அப்படி பண்ணும்போது ஆயமோட இதில் தான் நம்பிக்கை இருக்குது. நான் உன்னை என்னைக்காவது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேனா, ஏன் நீ ப்ரொஃபஸரோடலாம் சிரித்து பேசுகிறதில்ல அப்படிங்கிறாரு. அவங்களாம் என்ன தொட்டா பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, தொட்டு பேசினா அப்போ தப்பு, தொடாமல் பேசுகிறவங்களாம் நல்லவங்களா அப்படின்னு அவர் பேச ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஈகோ கிளாஸு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அப்போ உங்களை படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, எனக்கு வராத படிப்பாக வானா எப்படி வரும்? ஓ, அப்போ அதுக்கு நான் தான் கிடச்சேனா, என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு. என்ன தானே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சு உங்களால், ஈஸியாக ஏமாற்றிட்டீங்க இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. எது நான் ஏமாத்தணும்னா யோசிச்சு மனசாட்சியோட பேசிட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினால இல்லையா? ஓ, பேச செஞ்சிங்களா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிறீங்க. அது அப்படின்ட்டு ஆனாலும் பர்மிஷன் கேட்டல. பர்மிஷன் எங்கே நீங்கள் கேட்டீங்க? அப்போ நான் என்னடி பண்ணேன், என்னை கேட்காம அத்துமீறினீங்க, அப்போ நான் தொட்டதும் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படிங்க போதும் அப்படின்னு கை நீட்டிட்டு, அப்போ என்னடி உன் பிரச்சனை, என்னை கல்யாணம் பண்ணதான் பிரச்சனையா, எனக்கு படிப்பு வரல, சரி அப்போ இப்படி அரியாஸ் வச்சுருக்கோன்னா புருஷனை சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கா? ஓ, நிறைய பேர்த்த பார்ப்பல, படித்தவங்க நிறைய பேர் இருக்கும் போது இப்படி ஒரு தத்தி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு தோணுதோ அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் வார்த்தையை விட, ஓ இப்போது நான் கேட்டதுனால எல்லா பிள்ளையுமே ஏன் மேலே, நீ பண்ணது மட்டும் சரியா, இப்படி தான் பொண்ணுங்க கூட உட்காந்துட்டு தொட்டு பேசும்போது ஈன்னு பல்ல அழிச்சிட்ருப்பியா, இதை வந்து ஒரு பொண்டாட்டியாக நான் கேட்டால் அப்படின்னு நான் கேட்டவளா, தூக்கி எல்லா பிள்ளையுமே ஏன் மேலே வச்சுருவேன் அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்னடி பேசுகிற, நான் உன்னை எங்கடி தப்பாக பேசினேன்? ஓ, இப்போ நீ கேட்டதுக்கு என்ன அர்த்தம், நீ மட்டும் என்ன சொல்லலையா, நான் அதை பற்றி பேசவே இல்லையடி அப்படின்ட்டு அவரோ, உன்னை எவனும் தொடுறான்னு நான் எங்கடி சொன்னேன்? ஓ, அப்போ அந்த சந்தேகம் வேறு இருக்கா,
ஏய் அப்படின்ட்டு அவரும் வைக்கிற என்ன அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை அப்படியே வந்துட்டு தூக்கி அப்படியே நிறுத்திடுங்க அந்த இடத்துலையே. உங்களுக்கும் செம்ம ஆத்திரம். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன இருந்தாலும் அவர் உங்கள் மேலே அப்படியே கை நீட்ட உங்களுக்கும் அப்படியே என்ன சொல்கிறதில்ல. அங்கே இருந்தவங்களாம் அப்படியே பார்த்துட்டு ஆக்சுவலி யாருக்கும் வந்துட்டு நீங்கள் புதுசாக பொண்டாட்டி அதெல்லாம் தெரியாதுல்ல. பார்க்குறவங்க கண்ணுக்கு ப்ரொஃபஸர் வந்து கை ஓங்கவும் ஸ்டூடெண்ட்டும் கை வாங்கிட்டான் அப்படின்ட்டு இங்கே என்ன பிரச்சனை ஆடிட்டு அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ்லாம் சிலர் வர மேடம் என்னாச்சு அப்படின்னு உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் எதுவுமே சொல்ல கண்ணில் மட்டும் டியோஸ் அப்படியே வர அப்படியே தேங்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களை டீஸ் பண்ணணும்னு தான் அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா நீங்கள் அவரை தொட விடாமல் தள்ளி தள்ளி போகிறனால நீ தொல்லனா நடி இங்கே பாரு எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்கள வெறுப்பேற்றணும்னு பண்ண போய் அது அப்படியே வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே வாயத்தை பெருசாகி அப்படியே ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவர் கை வாங்க நீங்கள் கை வாங்க இப்போ வந்துட்டு மற்றவங்க முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ தேங்க அதை புரிஞ்சுட்டு அது சாரி மேடம் அப்படின்னு சொல்ல வர நீங்கள் எதுவுமே கேட்காம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறீங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸ்லாம் தயங்க பிடிச்சிக்கிறாங்க. அறிவில் நீ படிக்க தான் மாட்டேன், மற்றபடி மற்றவங்களுக்குலாம் மரியாதை கொடுப்பேன்னு நினச்சிருந்தா அப்போ அதுவும் இல்லையா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு ப்ரொஃபஸர் அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேங்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவன் திட்டு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரில, பட் உங்களை அவன் வந்து கை வாங்கினது அதுவும் அத்தனை பேர் முன்னாடி கையை வாங்கியிருப்பான்ல அதுதான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனியாக அப்படி உட்காந்துடுறீங்க. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் ஒருத்தட்டது ஒருத்தருக்கு பரவி எல்லோரும் வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து உங்களை கை வாங்கிட்டாராமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க உங்களுக்கும் ஒரு 8க்கு மேலே முடியல போதும் அப்படின்னு எழுந்து நின்றுறீங்க. தாங்க அப்போ சாரி கேட்கலான்னு உள்ளே வந்திருப்பான். ஸோ அப்போ நீங்கள் கத்தில் அவனுமே அப்படியே நின்றுறான். இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் ஆமாம் கையை வாங்கிட்டான் இப்போ அதனால் என்ன, நான் ப்ரொஃபஸர் இருந்தாலும் அவனை விட வயசில் சின்னவ தான், என்னை விட அவன் வயசில் பெரியவன், அதனால் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. இது காலேஜ், இங்கே கொஞ்சம் டீசெண்டாக நடந்திருக்கலாம், அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். மற்றபடி அவனுக்கு என்னை அடிக்க எல்லா உரிமை இருக்குது. என்ன உங்களுக்கு எதுக்கும் புரியல, அவன் என்னோட மாமா பையன், நான் அவனோட அத்தை பொண்ணு, அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு பொங்கி எழுந்துட்டீங்க. ஸோ கழுத்தில் போட்டுக்க தாலி எடுத்து இதை கட்டினதே அவன் தான். எஸ், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு வெளியே கை காட்டி உங்கள் வேலையை போய் பார்க்குறீங்களா, அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா மூக்க நுழைக்க ஆளாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் மேலே இந்த கோவத்தெல்லாம் இவங்களை பிடிச்சி காய்ச்சி முடிச்சு கத்தி விட்டுருவீங்க. அவங்களுக்குன்னா எதை அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிட்டாங்க எல்லோரும். தேங்க்குமே அப்படி தான். உங்களுக்கு கௌரவம் முக்கியம், அவனுக்கு வந்து சொல்லணும்னு ஆசை தான் இது என் ஒய்ஃப் அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸே சிலர் உங்களெல்லாம் வந்து சைட் அடிச்சிருப்பாங்க. அந்த பசங்களாம் வந்துட்டு அவன் முன்னாடியே இந்த ப்ரொஃபஸர் செம்மையாக இருக்கால அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அவனுக்கு எவ்வளோ வலிக்கும். அவனுக்கோ என் பொண்டாட்டிடாவை சொல்லவும் முடியாமல், ஏன்னா நீங்கள் தான் இதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம், ஏன்னா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அரியர்ஸை கிளியர் பண்ணி இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதனாலேயே வந்துட்டு அவனும் படிக்க தான் ட்ரை பண்ணுறான். பட் என்ன மண்டையில் தான் ஏற மாட்டேங்குது, அதுதான் அவனுக்கு ஃபீலாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் தொட விடுறதும் இல்லை, அவன் தான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. மற்றவங்களாம் அவங்கள வந்துட்டு ரசனையோடு பார்க்குறது, அதில் ப்ரொஃபஸர் சிலர்லாம் அவங்க மேலே வந்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் ஒரு ஆம்பளையா அவனுக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் கேர்ள்ஸ் கிட்ட அவனுக்குமே அதெல்லாம் பிடிக்காது. அவங்க பக்கத்தில் வந்து பேசும்போதெல்லாம் எல்லாத்தையும் விரட்டினவன் இப்போது அவங்க பேசுகிறது தொட்டு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்க காரணம் உங்களுக்கு இது ஒரு நாளுக்கு தோணும்ல, என்னடா உன்னை தொட்டு பேசுகிறாங்க கேட்க மாட்டியான்னு நீங்கள் என்னைக்காவது கேட்கும் போது அவனும் ஒரு ஹஸ்பண்டாக அவனுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது உன்னை அடுத்தவங்க தொடும்போது அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பான். பட் கொஞ்சம் எல்லைக்கு மீறி வார்த்தைகள் வந்திருக்கும். அதில் தான் இப்போ இது. ஸோ என்ன இருந்தாலும் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சாரி கேட்கலான்னு வந்தவனுக்கோ நீங்கள் இப்போ கோவமாக பேசி எல்லாருக்கிட்டையும் அவன் உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொன்னதில் சிரிக்கிறதா அலறதான்னு தெரியல அப்படியே நின்றுட்டுருக்கா. இவங்கெல்லாம் புலம்பி போய் அப்படியே என்னடா இது, நம்ம இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் இந்த பொம்பளை நம்மளே திட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. அதுலேயே சில ப்ரொஃபஸர்லாம் என்னது சின்ன பொண்ணாக இருக்கா செம்மையாக இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சோம் கரெக்ட் பண்ணலான்னு. கடைசியில் பார்த்தா கல்யாணம் ஆனவளா, இப்போல்லாம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல, அதுவும் ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கானு. நீங்கள் எப்படிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி எதாவது பேசிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வாய் இருக்குன்னு எதையாச்சும் பேசுவாங்கள்ல. ஸோ தேங்க்கோ இதெல்லாம் தேங்க்க முடியல, வெளியே நின்று கேட்டு தான். அதுலேயும் 2 ப்ரொஃபஸர்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறியே வந்துட்டு உங்களை பற்றி எப்படி வந்துட்டு இது ஒன்று தான் இங்கே சூப்பர் ஃபிகராக இருந்துச்சு, சார் பண்ணலான்னு பார்த்தா இது என்னன்னா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் இடுமச்சி இப்போ என்ன கல்யாணம் தானே இருக்குது
பார்த்தா தொட்ட மாதிரிலாம் தெரியல, நம்ம வேணால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவனும் ஒன்றும் பெருசாக படிக்கவும் மாட்டான், அரியர் வச்சுருக்கோன்னா புருஷன் சொல்ல அவங்களுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதுதான் இதனால் சொல்லாமல் இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே எங்கே நம்ம வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் மீறி பேச அவ்வளோதான். தேங்க் செம்ம கடுப்பாயிருது. யாரை பார்த்து என்னடா பேசுனீங்க, ஏன் பொண்டாட்டிடாவ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ப்ரொஃபஸரை பொழந்து கட்டுறான். இந்த சத்தம் கேட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு. ஸோ வெளியில் கோச்சு மூச்சுன்னு சத்தம் கேட்கும் தான் அப்படியே எழுந்து ஓடி வரீங்க. அங்கே தேங்க் போட்டு ஒருத்தனை பொலன்னு பொழந்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ஆடி போயிடுங்க. 2 ப்ரொஃபஸரை ஒருத்தனா போட்டு ஹேண்டில் பண்ணி போட்டு மிதின்னு வைக்கிறான். மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து தடுத்து அவனை வந்து நகர்த்தினாலும் முடியல, அந்த அளவுக்கு அவன் வெறி கொண்டு அவங்கள தாக்கிட்டு இருக்க. குடுன்னு ஓடி போய் நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நகர்த்தி விட்டு அடிக்க போக, தேங் போதும் நிறுத்து அப்படின்ட்டு நீங்கள் குறுக்க போகிறீங்க. அவனும் இவனுங்களை விட மாட்டேன்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் விடாமல் ஹாஸாக வந்துட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்க. நீங்களும் தேங் சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை இழுத்து அவன் கண்ணத்துலேயே பொலிர்னு ஒன்று விடுறீங்க. ஸோ தேங்க செம்ம வெறியோட அவங்க கையை அப்படியே வந்துட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் அவன் அடிக்கலான்னு கையை ஓங்குறான். ஆனாலும் ஒரு வாட்டி கை ஓங்கியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு தான் திரும்ப அப்படியே வந்துட்டு கையை ஓங்காமல் தான் கையை கண்ட்ரோல் பண்ணுறான். அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் ஏற்றிட்ட அடி, அவங்களெல்லாம் அடிச்சல்ல, என்னையும் அடித்தாயாங் அடி. இப்போ என்ன உனக்கு வேணும்? ஓகே, எல்லாம் நான் பண்ண தயாராக இருக்கேன். அதை நம்ம 2 பேர் தனியாக பற்றி பேசிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதுதான் என் புருஷன் ரொம்ப ஆசைப்பட்றாரு. இல்லை அது அப்படின்னு ஏதோ தேங்க்ஸ் சொல்ல வர, வாயை மூடு. இப்போ என்ன? எஸ், இவன் தான் என் புருஷன், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். போதுமா எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இப்போ சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே அழுகையாக வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ப்ரொஃபஸர் வந்துட்டு அங்கே அடி வாங்கினாலும் பார்த்து சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கிட்ட போய் சாரி கேட்குறேன் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிருக்க. டக்குன்னு கையை உதறிட்டு வேறு யார்கிட்ட கேட்கணும்? வேறு யாரெல்லாம் அடித்து வச்சுருக்க சொல்லு. எங்கெங்கே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமோ எல்லாம் கேட்குறேன். எல்லாம் உன் படிப்புக்காக. உனக்கு தான் பாஸ் பண்ணணுங்கிற அறிவே இல்லையே. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே கிளாஸ்லேயே உட்காந்துருப்பேன். உனக்கு குழந்தைங்களே பிறந்தாலும் அதுங்க படித்து பாஸ் பண்ணி வந்து காலேஜ் வர வரைக்கும் இங்கே வந்து அதுங்களும் உன் கூட உட்காந்து படிக்கிற வரைக்கும் நீ முடிக்க போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமாகவே பேசுகிறீங்க. இதெல்லாம் உன்னை நம்பி எல்லாம் ஏன் புத்திய சிறுபால் அடிக்கணும், இன்னும் போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி பேச அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுவனும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் படித்த ஒன்று கிளிக்க போகிறதில்ல, எனக்கு டிசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பால் முன்னாடி நிற்கிறான். அவரும் என்ன பிரச்சனை எதுன்னு கேட்கும் போதே அவனும் சார் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை, எனக்கு டிசி கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க. இருப்பா பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு இருக்கார் அவர். ஆமாம் கொடுங்க, சாருக்கு படிக்கவே பிடிக்காது, நீ வாய மூடு, உன்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டிசி கொடுங்க அதிலே தான் நிற்கிறான். ஸோ வந்துட்டு இப்போ ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அவருக்கு தாங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டோட பையன் இந்த அளவுக்கு பண்ண மாட்டான், அவன் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்குவான்னு அவரால் அப்படி ஈஸியாக விட முடியல. ஸோ வந்துட்டு கொஞ்சம் விசாரிக்கலாம் டீப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் 2 திருட்டு முழிக்க ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக உண்மையாக ஒத்துக்கங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, இல்லைனா உங்களே தூக்கிடுவேன் வேலையை விட்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் அவனுக்கு வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டோங்கிறத தன்னோட தப்பை பிரின்சிபலுக்கு எப்படி டவுட் வந்திருக்குன்னா, அங்கே அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேசினதெல்லாம் அங்கே லேடி ப்ரொஃபஸர் ஒருத்தாங்க அவங்களும் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் வச்சு இவனுங்களாம் ப்ரொஃபஸர்ஸாக பொறுக்கி மாதிரி பேசுகிறானுங்க அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு போய் இவனுங்க மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டை வந்திருக்கும். ப்ரொஃபஸர் வரத்துக்குள்ளே, அதாவது பிரின்சிபல் வரத்துக்குள்ளே இங்கே பெரிய அடிதடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. நீங்கள் இத்தனை 2 பேரும் சண்டை போட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் அவனுங்க 2 பேரும் வாயை திறக்காமல் இருக்கனால தான் வந்துட்டு பிரின்சிபலோ இப்போ நீங்கள் வாயை திறந்தே ஆகணுங்கிற மாதிரி அவனுங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண அவனுங்க வந்துட்டு ஒத்துக்கிறானுங்க, நாங்கள் தான் தப்பாக பேசணும், அதனால தான் அவன் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி. சாரி சார் அப்படின்ட்டு தலையை குனிஞ்சு நிற்க. வெக்கமா இல்லை, நீங்களாம் ப்ரொஃபஸர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, ஒழுக்கங்கிறத நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்களே இப்படி இருந்தால் உங்களெல்லாம் பார்த்து இவங்க தப்பாக தான் வளருவாங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கு டிசி கொடுக்கூடாது, உங்களுக்கு தான் சீட்டை கிடிச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்க அவனுக்கு 2 பேரும் அப்படியே நின்றுட்டுக்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து அவனுங்களும் தாங்க முன்னாடி சாரி அப்படின்னு தலையை கொஞ்சிட்டு சொல்ல, ஏன்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். அப்படியே அவனுங்க 2 பேரும் வந்து உங்ககிட்ட சாரி அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்க. அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு பேசக்கூட தோணலை. நீங்களும் வந்துட்டு அப்படியே அருகருப்பாக ஏதோ அசிங்கத்தை பார்க்குற மாதிரி திரும்பிக்கா. அவனுங்களுக்கு அதுவே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு சாரிம்மா அப்படின்ட்டு அவனுங்க மன்னிப்போ மனசார இப்போ கேட்குறானுங்க. தான் பண்ண தப்பு எந்த அளவுக்கு தப்பாக பேசியிருக்கணும் அவங்களுக்கும் புரியுது. ஸோ வந்துட்டு நீங்களாம் கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்குங்கிறத மறந்துடுறீங்களா?
உங்கள் குழந்தைங்கள உங்கள் பொண்ணு இந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போகும்போது யாராவது பேசினா உங்களால் தாங்கிக்க முடியுமா? இல்லை தப்பாக நடந்துக்கிட்டா ஐயோ வேணாம்மா சாபம்லாம் விடாதம்மா நாங்கள் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் கதறாங்க. எல்லாம் வந்துட்டு மிடில் ஏஜ் கூட இல்லை, கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆனவங்க தான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு அவங்கள வந்து அருகருப்பாக பார்த்து நீங்கள் திரும்பி நின்றுக்க அவனுங்களும் வந்துட்டு வெளியே போயிடறானுங்க. இங்கே தேங்க அப்படி நீங்கள் ஓரக்கனால பார்க்குறீங்க. அவன் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவனும் வந்துட்டு சார் எனக்கு டிசி அப்படிங்க பிரின்ஸ்பலோ இதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ கை நீட்டுறதுலாம் என்ன பழக்கம்? ஜஸ்ட் வார்ன் பண்ணி மட்டும் விட்றேன், போய் படிக்கிற வேலையை பார் அப்படின்னு சொல்லி அரியர்ஸை கிளியர் பண்ணி காலேஜ் விட்டு படுவா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. தேங்கோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான் கிளாஸ் ரூமுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ் ரூம் போகிறதுக்கு பீரியட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனாலும் தேங்க தான் மனசு தேடுது. அறிவு கெட்டவளே, மாமா என்ன பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன நினச்சிருக்கோம், வாய் ரொம்ப உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திட்டிக்கிட்டு எப்படா ஈவினிங் ஆகும் அவனை பார்க்கலான்ட்டு இருக்க. பட் அவனும் ஈவினிங் ஆனதுமே வந்துட்டு உங்களுக்காக காரை விட்டுட்டு அவன் வந்துட்டு நான் ஃப்ரெண்டோட போய்க்கிறேன்னு பைக்கில் போயிட்டான். உங்களோட கார் அங்கேயே இருக்குது. அங்கே வந்துட்டு வாட்ச்மேன் வந்து உங்ககிட்ட கீ கொடுத்து, மேடம் சார் உங்ககிட்ட இந்த கீயை கொடுக்க சொன்னார், உங்களை வந்துட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி போக விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் அப்புறம் நீ பண்ண வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வேணா அப்படின்னு மனசே திட்ட. சரி உடனே இதான் சாக்கு, நீ கழுவி ஊற்றாத அப்படின்ட்டு தேங்க பார்க்கணுங்கிறதுல வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. பட் தேங்க வீட்டிலே இல்லை. அத்தை அவர் அப்படிங்க, அவன் இன்னும் வரலையம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்க. பட் ஆளையே காணோம். நைட்டெல்லாம் சாப்பிடும்போது கூட என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகி காணோம், தெரில அத்தை அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஐயோ எங்கே போனானோ எதுவும் பண்ணிட்டு வந்துடுவானோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அப்பப்போ லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுப்பான். அது கூட நீங்கள் சத்தம் போடுவீங்க. படிப்பில் அவனத்தையும் காணும் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னே திட்ட போலாட்டி இதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆள் இருக்குது, படிப்பு சொல்லிக் கொடுக்க தான் ஆள் இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது தி, நீ சொல்லி தரியா அப்படின்னு நான் வளர அப்படின்னு நீங்கள் காதை கொண்டு போய் அவன் வாய்கிட்ட வச்சு என்னடா சொல்கிற ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் அவனோட டங்கை வச்சு அப்படியே வந்துட்டு லிக் பண்ண நீங்கள் ஐயா சி எச்சி எச்சிலாம் பார்க்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளலாம் இல்லடி பேபி, நீ தான் எதையுமே பார்க்க விட மாட்டேங்கிறியே அப்படின்னு அவனும் அப்படி வந்துட்டு அந்த சோகத்தில் தான் குடித்தேன் அப்படின்னு வந்து உங்கள் மேலே அப்படியே விழுக டேய் தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளுறீங்க. நான் புருஷனை தான்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு கீழே படுத்து நீங்கள் தள்ளினதெல்லாம் கீழே போயிட்டான். ஃப்ளோரில் தேடிட்டு இருக்கான் அவங்கள. எங்கே பொண்டாட்டி அப்படின்ட்டு கீழேயே தேடிட்டு இருக்கா. அவங்களுக்கு சிரிப்பு வருது, ஒரு பக்கம் கோவம் வருது. மாமா படிக்கணுங்கிற அறிவு இல்லையா, அரியர்ஸை கிளியர் பண்ணவே மாட்டியா, நீ இப்படியே இருந்த அவன் கூட நான் வாழவே மாட்டேன், அப்புறம் நமக்கு குழந்தையே பிறக்காது, பார்த்துட்டே இரு, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னா இல்லையான்னு பொண்டாட்டி உன் காலை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை பிடிச்சி பொண்டாட்டி உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறேன்டி, குடிக்க மாட்டேன்டி அப்படின்னு கெஞ்சிட்டு மாமா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தெல்லாம் காலை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் கால் இங்கே இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ இதே அவன் கால் யார் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது, ஐயோ திருடான்ட்டான் திருடா அப்படின்னு அவன் கத்த வாயை பற்றி லூசு பயில எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஏதா கத்துற இதாடி சொன்னாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம ரூம்குள்ளே வந்துட்டான், ஆனால் ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீப் எடுத்துகிட்டு ஷூட் பண்ண போகிறாராம். ஸோ அவனும் கிளம்ப நீங்களும் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு வந்து படுறா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்த அவனும் இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் போகிறான். பால்கனியில் போய் நின்றுட்டு ஏன்னா கதை திறந்து வச்சா வானம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்க. இது பால்கனி மாமா, உள்ளே வந்து வீட்டுக்கு யார் சீலிங் அடித்தது எல்லாம் இங்கேருந்து தெளிவாக தெரியுது, நீ தெளிவாக இருக்கியா விளக்கண்ணா உள்ளே வந்து அப்படின்னு அவனை ஒரு வழியாக பிடிச்சி அடக்கி படுக்க வச்சு அவன் மேலே கை காலெலாம் போட்டு படுத்து தூங்குற ஞாபகங்கள்லாம் வருது. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு வந்து ராவடி பண்ணுவானோ அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்டே கிடக்க திடீர்னு தாங்கடி உள்ளே வரான். அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கானே தவிர உங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரியும் தெரில. அவனும் வந்து பார்த்துட்ருக்க. அவனும் அவங்கள சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எழுந்து போய் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறானே தவிர கண்ணத்தை வந்து கூட பார்க்கல. பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன உனக்கு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவன் காலடியில் உட்காந்துட்டு மாமா சாரிடா அப்படிங்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியோஸ் அவன் காலில் பட அப்படின்ட்டு பதறி அடித்து எழுந்து எதுக்கடி அலற அப்படிங்கிறான்.
தெரியாமல் பண்ணிட்டேன்டா. எனக்கு கோவம். அத்தனை பேர் முன்னாடி நான் என்ன இருந்தாலும் எனக்கு ப்ரொஃபஸர் எல்லாம் முன்னாடி நீ கை நீட்டிட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அதுக்கு நீ இப்படி என்கிட்ட கோச்சிக்குவியா? நீ 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 பண்ணது சரிதான். எனக்கு தெரியல. நீ அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சாரி மாமா, நான் ரொம்ப ஓவராக போயிட்டேன். சாரி. உனக்கு கோவமாக இருந்தேன். நான் அடிடா மாமா, பேசாமல் இருக்காதடா, கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி உங்கள் கழுத்தில் அடிக்க நீங்கள் கையை கிட்ட வந்தா ஐயோ அப்படின்னு கையை எடுத்துக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே குறுகுறுன்னு பார்க்க அவனை திருன்னு முழிக்கிறான். என்ன என்ன அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து அவனை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க. என்ன ஏதோ ஸ்மெல் வருது, இந்த ஸ்மெல் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சந்திரமுகியாக மாறி இது அவ பர்ஃப்யூம் மேலே. டே ராஸ்கல், உன்னை போய் நல்லவன் நினச்சேனே. இவ்வளோ நேரம் காலெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டேனே. நீ இவ்வளோ சீட்டாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. என் லைஃப் போச்சு அப்படின்னு நாடு வீட்டில் உட்காந்து ஒப்பேரி வைக்கிறீங்க. ஐ மீன் நடு ரூமில் உட்காந்து ஒப்பேரி வைக்க கத்தாதடி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அது அவள் தான் என் மேலே வந்து விழுந்தா, நான் எதுவும் பண்ணலடி அப்படிங்கிறான். சக்காலத்தி முண்டை இன்னைக்கு அவளை வெளுக்க மாட மாட்டேன். ஏண்டா உனக்கு படிப்பு வரல தான், அதுக்குன்னு என் புருஷன் இல்லைன்னு ஆயிருமா? சும்மா கோவத்தில் அப்பயாவது படிக்கிறான்னு பார்க்க டிவோர்ஸ் வாங்கிடுவேன், கிட்ட வராதுன்னு சொல்லுவேன். அதுக்கு இன்னொருத்தைய பார்த்துட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து வெளுக்க ஆரம்பிக்கிறீங்க. அடியே சாவடிக்கிறாளே, தூங்கிருப்பான்னு நினச்சி தெரியாமல் வந்துட்டேன். அடியே நான் சொல்கிறது கேளுடி, இப்படியே தான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து அவங்க கையை பிடிக்கிறான். நீங்களோ திமிரிக்கிட்டு நிற்க அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பெட்டில் போட்டு அவங்க மேலே அப்படியே படுத்துறான். அமைதியாக ரெடி சொல்கிறத கேளுடி அப்படின்ட்டு கோவத்தோட அப்படியே நீங்கள் நான் கேட்கணுமா எவ்வளோ மேலேயோ போய் விழுந்துட்டு வந்துட்டு ஏன் மேலே படுக்கிறியா, எழுந்துப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு உதவியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உயிரே போகிற மாதிரி வலிக்குது. அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே துள்ள ஐயோ மாமா அப்படின்னு கிட்ட வர போடி நோமா அதான் முடிச்சு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனோ ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு அழுக. சாரி மாமா, உனக்கு இதே வேலையாக போச்சு, முழுசாக எதையும் கேட்கவே மாட்டியா? நான் என்னத்தை கேட்கணும், அதான் நல்லா தெரியுது. அவகிட்டயோ போய் அடிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே இருக்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறான். அப்போ வாசனை வருதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. ஐயோ அந்த சனியை என் மேலே மோதிச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நான் ஓடி வந்துட்டேன். நீ எதுக்கும் போது அவளை பார்க்க போனேன், நீ வீட்டுக்கு வராமல் இவ்வளோ நேரம் எங்கே சுற்றிக்கிட்டு இருந்த? உனக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சு கெட்ட பழக்கருங்கன்னு நினச்சேன், ஊரில் உள்ள அத்தனையும் கற்று வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லடி, எப்போயாச்சும் இந்த கூலிப்பு போடுவேன், எப்போயாச்சும் சிகரெட் படுவேன், அப்புறம் எப்போயாச்சும் தண்ணி அடிப்பேன், அதான் இது பத்தாதாடா நாரப்பயில அப்படின்னு போட்டு மொத்துறீங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, உன் ஃப்ரெண்ட்ஸு நாதாரி பயிலுங்க இதெல்லாம் சொல்லி தருவானுங்க. படிக்கணும் அப்படிங்கிற அறிவை மட்டும் சொல்லியே தர மாட்டானுங்க நாதார் பயிலுங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல் கட் பண்ணுறான், அப்போ தான் நீ உருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நீங்கள் மொத்த இல்லடி ஒன்றும் நடக்கலடி, இன்னைக்கு எதுவும் பண்ணடி. அப்புறம் எங்கடா போனேன்? அது நீ வேற அவ்வளோ பேசிட்டியா, நீ வேற இப்போ ப்ரொஃபஸரையும் பொண்டாட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரி நம்ம பொண்டாட்டிக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நல்லா படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பொண்ணாக பார்த்து போய் கேட்டால் சொல்லி தருவா அப்படின்னு. ஏன்னா பசங்க யார் இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறானுங்களே, அவனுங்கள்ட்ட கேட்குறது வேஸ்ட்டு. அதான் அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் உள்ள பொண்ணுக்கிட்ட போய் படிக்கலான்னு போனேன். ஆனால் அந்த ரேஷ்மா இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடி அப்படிங்கிறான். என்னடா பண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. மேலே சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவள் என்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணி அப்படியே மேலே வந்து விழுந்தாலா, டப்புன்னு தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன். ஓ இதை நான் நம்பணும். ஐயோ மேலே சத்தியமாடி, சத்தியம் பண்ணி என்ன சாகடிக்க பார்க்குறியா? ஐயோயோ இல்லடி புஜ்ஜுமா, நம்புடி, கண்ட நாயம் போய் தொடுவேன் நான். எனக்கு என் புஜ்ஜி மட்டும்தான் முக்கியம். எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியடி. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கே உட்காந்து புத்தரோட போதி மரத்தடியிலையா? ஐயோ ஏன்டி இப்படி சாவடிக்கிறா? இல்லடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த நாதாரிங்களால தான் நீ நாசமாக போகிற, என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிறீங்க. நம்பலைனா இருடி கால் பண்ணி தரேன், நீ வேணா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணேன். அதில் ஒருத்தன் வந்துட்டு அட்டன் பண்ணி, நான் மச்சான் ரேஸ்மாவை பார்க்க போனேன், ஜாலியாக இருந்தியா, அவன் மேலே ஒரு கண்ணாக சுற்றிட்டு இருந்தாடா அப்படின்னு அவன் தான் கோத்து விட்டுருக்கான்னு இப்போ தான் பிடித்தோம். அட நாதாரி நாயா, உன்னை விளக்கமத்தால இது வந்து வெளுக்கிறேன் அப்படின்ட்டு அடா கழிச்சலாம் போவோம், என்னை ஏன்டா அப்படி கோத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கத்த. தீ ஏண்டா என்னாச்சு? அவள் தான்டா உன் மேலே ஒரு கண்ணாக இருந்தா, உன் பொண்டாட்டி வேற திட்டான்னு ஃபீல் பண்ணேன், அதான் இன்னைக்கு போய் குஜாலாக இருப்பேன்னு அனுப்பிவிட்டேன். என்னாச்சு மச்சான் அப்படிங்க. நாசமாக போச்சு, நாசமாக போகிற நாரப்பையிலே. நான் கேட்டேனா அந்த நாதாரியெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு எப்பவும் என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு ஃபோன் காலை கட் பண்ணுறதுக்கு திரும்பி பார்த்தா நீங்களோ அப்படியே புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு
அப்படின்னு அழுக வருது உங்களுக்கு. ஐயோ ஏய் ஏன்டி அழுகுற அப்படின்னு கிட்ட வர, போடா உனக்கு படிப்பு வரலாட்டியும் பரவாயில்ல என் புருஷன் அப்படின்னு ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு நான் இருந்தா நீ அம்மா சத்தியமாக இப்பயும் சொல்கிறேன்டி, எவ மேலேயும் என் கண்ணு போகாதடி, உன்னை தவிர கிளி மாதிரி என் பொண்டாட்டி இருக்குமா அடுத்தவளை போய் நினைப்பேனா என் புஜ்ஜியில் ஆடி வந்து கட்டி பிடிக்க. சீ தள்ளி போ, அவன் மேலே வலிக்கிற வாசம் உன் மேலேயும் அடிக்குது. சீ ஏன் மேலேயும் அடிக்குது. இப்போ ஐயோ குளிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பாத்ரூம்களோட நானும் அப்படின்னு அவனும் வந்து புரிந்துக்கிறான். பூலுங்க வெளியே போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீ குளிக்கிறட்டில நானும் குளிக்கிறேன் சேர்ந்து குளிப்போம், அவள் ஸ்மெல் நம்ம மேலே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கா. ஜிஜி என்னடா பண்ணுற, நான் வெளில போகிறேன், அப்போ நீ குளிச்சுட்டு வா அப்படிங்க. எங்கடி போகிற அப்படின்னு முடிச்சு இழுத்து உங்கள் ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ண வைக்க. மாமா மாமா நீங்கள் திமிர அவங்கள அப்படியே இழுத்து ஷவர் கடையில் நிற்பாட்டி அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு புஜ்ஜுமா, என்னோட எப்பயும் சரி நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி, உன்னை தாண்டி யாராலையும் என்னால் நினைக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி தான் நான் படிக்காதவன், ஐஎஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி. உன்னை போய் நான் விடுவேனா, உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ தாண்டி என் புஜ்ஜி, எப்போவுமே அது மாறாது, எவ்வளோ என்னை மயக்கவும் முடியாது, நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களாலையும் அடக்கவே முடியல. ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணி கூட நீங்கள் ஆமாம் நீ அங்கே போன அப்படின்னு கேட்குறீங்க. இவ ஒருத்தி அப்படின்னு தான் ரோஸா வந்து கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னு சொன்னேன்ல. ஓ அதுக்கு நீ ஏன்டே கேட்டுக்கலாமே, உனக்கு எனக்கு தான் சண்டே ஆச்சு, அதை எப்படி கேட்க முடியும்? போடா மக்கு மாமா, சண்டைனாலும் நீயும் நானும் தான் புருஷ பொண்டாட்டி, ஏன்ட்ட தான் நீ எதானாலும் கேட்கணும். இனி நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் புது மெத்தடை ட்ரை பண்ண போகிறேன். எதை அப்படின்னு அவனும் என்ன அடி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவன் கூட கல்வியோடு சேர்த்து கல்வியையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் இது இப்படி சொன்னால் நல்லா இருக்கேடி அப்படின்ட்டு அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஆர்வத்தோட படிக்கவே ட்ரை பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இவன் வழியில் போய் தான் திருத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனுக்கு எப்படி சொன்னால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து எளிமையாக புரிய வைக்கிறீங்க. ஸோ உங்களோட குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து அவனோட கல்வியும் நல்லபடியாக வந்துட்டு முன்னேறுது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்துட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் வந்து படித்து அப்படியே எழுத ஆரம்பிக்க. மற்றவங்களாம் எங்கப்பா இப்பட்றா இப்படிலாம் படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் அதெல்லாம் வந்து சீக்ரெட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சுட்டு உங்களை தான் நினச்சி பார்க்குறான். ஸோ உங்ககிட்டே வந்து எல்லாரும் எப்படி படித்து பாஸ் பண்ணுறேன்னு கேட்குறானுங்கடி அப்படிங்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணிவிட்டு அங்கே கழுத்து வழியில் சொல்ல, நீ எதுவும் சொன்னி அப்படின்னு நீங்கள் டக்குன்னு திரும்ப இதை போய் சொல்லுவாங்களா, இவ்வளோ மக்கள் அடியும் புருஷன் அப்படின்னு சொல்ல, அது சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, அதனால என் பொண்டாட்டி சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த ஆயுசெல்லாம் வேணாம், ஒழுங்காக பாஸ் பண்ணுறதாயே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு 4 ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக எல்லா அரியர்ஸையும் வந்து கிளியர் பண்ணி அந்த வருஷம் வந்துட்டு அவனும் வெளியாகிறான். அப்பாடான் இருக்க மொத்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் தேங்க் முன்னாடி அவனுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கிஃப்ட் பேக்ஸ் நீட்டு பாடுறா பாஸ் பண்ணால் கிஃப்டாக, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும்னு தான் உனக்கு தெரியுமே பிபி அப்படின்னு அவங்க காதில் வந்து சமோசா பண்ணலாமா அப்படின்னு கேட்க, சமோசா பண்ணலாமா, அது எப்படி எப்போ பார்த்தாலும் நான் அதை சொன்னால் மட்டும் உனக்கு வேறு மாதிரி கேட்கும் அப்படிங்க. நீங்களும் சிரிக்க கள்ளி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டே நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த கிஃப்டெல்லாம் வேணாடி அப்படிங்க. ஐயோ நீ பண்ண சமோசா வந்திருக்கு பாரு எதை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு அந்த கிஃப்ட்டு அப்படி என்ன இருக்குல்ல அப்படின்னு ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பாக்ஸ் அடுத்து இருக்கு. ஸோ அவனும் ஒன்றா பிரிக்க நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே ஏன்டி இப்படி படுத்தி எடுக்கிற, இத்தனோட கிஃப்ட்டுக்கு இவ்வளோ பிரிட்டப்பாங்கிற மாதிரி ஒன்றா பிரித்து கடைசியாக அப்படி என்னத்தை தான் உள்ளே வச்சுருக்கான்னு ஆட்டி பார்த்து அவனும் வந்துட்டு ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ப்ரெக்னென்சி கிட்டே இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்து எதை அப்படின்னு அவன் பார்க்குறான். நீ பாஸ் பண்ணிட்டல அதான் நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு கத்திட்டு அவனை அவங்கள தூக்கி சுத்த மொத்த குடும்பமும் சிரிக்குது. அவங்களுக்கும் இவன் பாஸ் பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷம்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இன்னொரு டபுள் ட்ரீட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. தேங்காக வந்துட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்துட்டு ரன் பண்ணாமல் தானே வந்துட்டு நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு ஒரு வேலையை பார்க்க, நீங்கள் வந்துட்டு ஐயோப்பா இப்போ தாண்டா அவனை பாஸ் பண்ணுறதுக்கு நான் அரும்பாடுபட்டிருக்கேன் மறுபடியும் இதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீண்டுமானு பயப்பட, அதனால் உன் புருஷனுக்கு அறிவு இருக்குடி பாரு நான் எப்படி பெரிய ஆளாகிறேன்னு, அதையும் பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. பட் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல அமோக வளர்ச்சி தான். உங்களுக்கு 8 மாதம் ஆகும் போதே அவன் ஒரு நல்ல பெரிய வந்து கம்பெனியை டெவலப் பண்ணிட்டான். உங்களுக்கே நம்ப முடியல.
படிப்பில் மட்டும்தாண்டி நான் கொஞ்சம் மந்தம், மற்றபடி மூளை நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு வளகாப்பை நல்லபடியாக கிராண்டாக செய்ய அங்கே அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு எல்லாம் வந்துட்டு செய்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு தாங்க பாடுறா ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் பாஸ் பண்ணி வெளியே வரும்போது குழந்தைக்கு அப்பாவே ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வளகாப்பெல்லாம் முடிஞ்சு அப்படியே நீங்கள் நிலாவை பார்த்து நிற்க அவங்க பின்னாடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சமோசா பண்ணலாமா அப்படின்னு மறுபடியும் கேட்க நீங்களோ பண்ணலாமே. இப்போ உனக்கு சமோசான்னு கேட்கலையா அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு சிரிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன். நான் பாஸ் பண்ணுவேனான்னு நினச்சேன். என்னை பாஸ் பண்ண வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கியிருக்க. எல்லாமே உன்னையே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி மேனும் ஆக்கிட்டேன். நான் அப்பா நான் நிற்கும் போதே சந்தோஷமாக இருக்குடி. எங்கள் அப்பாலாம் நீ ஒரு உதவாக்கிற படிப்பு வராதுன்னு திட்டும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போது என் குழந்த நல்ல வேலை பாஸ் பண்ணிட்டேன். இல்லை அவன் வந்து என்னை திட்டியிருப்பான் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் சிரிக்கா நடி நிலமா உனக்கு சிரிப்பாக இருக்கா? இல்லைடா மாமா, நான் இருக்கும் போது அப்போல்லாம் ஒரு விஷயம் நடக்குமா என்ன? அதானே என் ப்ரொஃபஸர் பொண்டாட்டியா சும்மாவா? அதெல்லாம் இல்லை, நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் முன்னாடியே பாஸ் பண்ணிக்கலாம். எதை அப்படிங்கிறான். இல்லை நல்லா படிச்சிருந்தீனா? நான் படித்ததே வேறு மாதிரி, அந்த மாதிரி படித்து கொடுக்க ஆள் இல்லையடி. எதை டேய் திருந்தவே மாட்டியா அப்படின்னு போட்ட அவனை மொத்த அப்படி சொல்லலடி, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாதுடி என் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி லவ் யூடி அப்படிங்கிறான். லவ் யூடா மாமா அப்படின்னு அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த நிலவை ரசிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படியே பாதுகாப்பாக பார்த்துக்கிறான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் மேனாக ஆகுனதும் வந்துட்டு அவனோட ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியாக ஆகுது. ஸோ இப்படி அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது, உங்களுக்கு பெயின் வந்துருச்சுன்னு. அவனும் ஷிட் இதை வந்துடுறேன் அப்படின்னு எமர்ஜென்சி மீட்டிங்னால தான் போயிருப்பான். ஸோ அதை முடிச்சதும் உங்களை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வர நீங்களும் வந்துட்டு அதுக்குள்ளே குழந்தைய பிறந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான கேர்ள் பேபி அப்படியே கேர்ள் பேபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ளே வந்தவனுக்கோ ஆனந்த கண்ணீர் அப்படியே குழந்தைய வந்து அப்படியே தூக்கி கொஞ்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் தேங்க்ஸ் டி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவன் செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணி தேங்க்யூடா மாமா அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் அப்பா அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் உள்ள வந்து குழந்தைங்க பார்த்துட்டு அப்படியே அவங்களும் வந்துட்டு என்னென்னமோ நினச்சேன், என் பையனா ஒரு ஆளாக்கி என் கையில் கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இப்போ நீ மட்டும் குழந்தைய பெற்றெடுக்கல, நானும் புதுசாக இவனை இவன் பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த அளவுக்கு இவன் முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கும் போது தான் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவும் ஹாப்பியாக ஆமாம் என் மருமகனுக்கு ஒரு இதுவும் இல்லை, என் பொண்ணை கட்டி வைக்கிறத பற்றி யோசித்தேன், என் பொண்ணு தான் கண்டிப்பாக அவரை கட்டிக்குவேன், அவரை நான் சரி பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. சொன்னதை நிறுத்தி காட்டிட்டா. அது மட்டும் இல்லை மாப்பிள்ளையும் அதுக்கு ஒத்துழைச்சனால தான் இன்றைக்கி பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அவார்டே வாங்கியிருக்கார். நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு சிறந்த பிஸ்னஸ் மேனாக அவனை தான் வந்து தேர்ந்தெடுத்துருப்பாங்க. ஸோ அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தான் வந்துட்டு அவன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற மீட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். அதுக்கெல்லாம் குழந்தை பிறக்க அந்த அவார்டை விட எனக்கு இந்த அவார்டு தான் முக்கியங்கிற இங்கே ஓடி வந்திருப்பான். ஸோ குழந்தையெல்லாம் கொஞ்சிட்டு நீங்கள் போகல அடிக்கிறீங்க, நீ இல்லாமல் எப்படி அப்படிங்கிறான். நான் வரேங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு நார்மல் அப்படிங்கிறனால அவங்கள அப்புறம் வந்துட்டு பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. பொறுமையாக வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக போகிறீங்க. அவார்டு ஃபங்க்ஷன் கிளம்பி அங்கே நம்மளால் தான் நடுநாயகமாக உட்காந்துருக்கான். பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. குழந்தையோட நீங்கள் போய் அந்த ரோல் உட்கார அவனும் முன்னாடி ஏறி அப்படியே அவார்டு வாங்கினதும் அப்படியே திரும்பி இந்த இடத்துல நான் இருக்கேனா அதுக்கு என்ன என் அப்பா அம்மா எந்த அளவுக்கு நம்பினாங்களோ அதையும் தாண்டி ஒருத்தி என் லைஃப்பில் இருந்தா. அவள் தான் எல்லாமே பண்ணான். நான் வந்துட்டு அரிய சேத்தனை வச்சுருக்கேன். நான்லாம் படிக்கவே மாட்டேன்னு நினச்சாங்க. நான் படித்து பாஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கேனா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என் பொண்டாட்டி. அம்மா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு என்னை படிக்க வச்சு என்னை பாஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கா. என் லைஃப்பில் 2 பெண்மணிகள் இல்லை 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு 3 பேர்த்தையும் இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அப்படியே வந்துட்டு என் அம்மா என்னை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்களுக்கு நான் பிறந்த பையன். அதனால் இதோ இது எனக்கு பிறந்த குழந்தை, அவளுக்கு நான் இனி எல்லாவுமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேருந்தோ வந்தவ என் அத்தை பெத்த ரத்தினம், எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். வந்தது தான் என் லைஃப் இப்படி மாறி இருக்கு. எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணான். அவள் பண்ண அந்த தியாகத்தில் தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பையனோட வெற்றிக்கு பின்னாடியும் இந்த பெண்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பெண்கள் இவங்க 3 பேர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பெத்த அம்மா, கல்யாணம் பண்ண பொண்டாட்டின்னு எனக்கு இவங்க 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டையும் கூட அவங்க 3 பேத்துக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி இன்றைக்கி என் பொண்டாட்டி வந்து இன்றைக்கி தான் அவளுக்கு வந்துட்டு குழந்தையே பிறந்துச்சு, ஆனாலும் நான் கூப்பிட்டேன்னா எனக்காக வந்து நிற்கிறா, எனக்காக எல்லாமே செய்யக்கூட என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு உங்களை ப்ரைஸ் பண்ணி அப்படியே பேச. நீங்களும் இதெல்லாம் உங்களோட சாதனை, நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன்,
ஆமாம்மா கசமுசா அப்படின்னு காதில் வந்து யாருக்கும் கேட்க மயக்க முடியும்னு சொல்ல எங்கே எதடா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முறைக்க அவனும் சிரிச்சுட்டு அம்மாடியோ அப்படின்ட்டு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என் ஒய்ஃப் தான் என்னோடய ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதையும் சொல்லி சிரிக்கிறான். ஸோ மற்றவங்களுக்குலாம் வாவ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும் போல் உங்களோட அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சு கீழே வர அங்கே ஒரு ரைட்டர் வந்துட்டு நான் ஒரு கதை ஆசிரியர் உங்களோட ஸ்டோரி சொல்கிறீங்களா நல்லா இருக்குது நான் வேணால் புக்காக வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அடிக்கிறீங்க தேங்கோ கண்டிப்பாக என்னோடய கதை வந்துட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பட் கொஞ்சம் சென்சார் சீன்ஸ் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு வேணால் சொல்லட்டுமா அதுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல எதே அப்படின்னு அவர் மலிக்கா ஐயோ இவனை வச்சுட்டு அப்படின்னு நீங்களாம் மறைக்கா அவனும் சிரிக்கிறான். இன்னும் இவன் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அவனை மறைச்சி பார்க்க என்னம்மா ப்ரொஃபஸர் பொண்டாட்டி டென்ஷன் ஆகாத என்னைக்கா இருந்தாலும் அவன் ஸ்டூடெண்ட் தானே அதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணடிக்க உன்னால் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டு கதை வேணாம் மண்ணாங்கட்டி வேணாம் வா அப்படின்னு சொல்லி ஆளை இழுத்துட்டாங்க இந்த போனால் போதுன்னு கிளம்ப தேங்கோ சார் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் என் கதையை ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போவான். அந்த ஆளை சிரிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திருந்த மாட்டியாமாம்மா அப்படிங்க திருந்தணுன்னு தான் நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குதேடி அதுவும் ஒன்று எப்படி பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர மாமா இன்றைக்கி தாண்டா குழந்தைய பிறந்துச்சு உனக்கு அதான் ரிஸ்க் எடுத்து வந்தேன் தெரியுதுடி பொண்டாட்டி அப்படின்னு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அப்படியே வந்துட்டு ஃபேமிலியை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வேனில் அனுப்பி வச்சுட்டு உங்களை அழுங்காமல் குழுங்காமல் மெதுவாக காரில் அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு வரான். கையில் குழந்தையோட நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல் பண்ணி தன்னோட சேர்த்து அணைச்சிட்டு இந்த மாதிரி வாழ்க்கைலாம் எனக்கு அமையுமான்னு தெரியலடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பட் இப்போ அமைஞ்சிருச்சு. எது நீ கஷ்டப்பட்டியா அப்படிங்கிறீங்க ஐ மீன் இதெல்லாம் அமையாதோன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்டி நம்பிட்டேன் நிஜமாடி பொண்டாட்டி நீ என் லைஃப்பில் வருவியோன்னு நினச்சேன் எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். நான் நீ படித்தவனாலும் பயந்தேன். ஆனால் நீ எந்த ஈகோவும் பார்க்காம என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு இத்தனை பண்ணியிருக்கியே போதும் கேட்டு காது வலிக்குது. அப்போ சரி சமோசா பண்ணலாமா அப்படின்னு காதிக்கிட்ட வந்து கேட்க அட்டிங்கட்டி அடங்க பாட்டி அணி அப்படின்னு அவனை போட்டு அடிக்கா. ஸோ அவனும் இழுத்தவங்களை கிஸ் பண்ணி லவ் யூடி பொண்டாட்டி சும்மா சொன்னேன் உன் ஹெல்த்தெல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறான். நீங்களும் லவ் யூ டம்மா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.